தேவனுக்கு மகிமை. இன்று தேவனோட வார்த்தை, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழி 19:17 சொல்லப்பட்டிருக்கு. இங்கு நம்ம லைஃப்பில் நிறைய ஏழைகளை பார்க்குறோம். அப்படி யாராவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நீ உதவி செஞ்சீங்கன்னா கர்த்தருக்கே கடன் கொடுக்குறதா பொருள். நம்ம கர்த்தர் எவ்வளோ பெரிய மனுஷன், அவருக்கு நம்ம கடன் கொடுக்குறோமா அப்படின்னா அது ஃபேக்ட்டு தான், உண்மை தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏழைக்கு உதவி செய்யுங்க. அவர் நீங்கள் பண்ணீங்களே அந்த உதவி, அதுக்கு கண்டிப்பாக அதை திரும்ப அவர் கொடுத்துருவார். அது எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம். உணவு இல்லையா, யாராவது பார்க்கும்போது சாப்பிடாமல் இருந்தாங்களா, அவங்க உணவு வாங்கி கொடுங்க. ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்களா, அவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. எதுவுமே பண்ண முடியலையா, அவங்கள பார்த்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்கள் யூஸ்ஃபுல் பண்ணிக்கங்க. அவங்களுக்காக ஒரு நிமிஷமாவது ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக சூழ்நிலை மாற்றுவார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.